சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு செல்வ வளமானது பெருகி கொண்டே போகும். முல்லை கொடி இருந்தது அப்படின்னா அந்த முல்லை கொடியோட வேர் காப்பு கட்டி எடுத்து உங்களோட பூஜை அறையிலையோ அல்லது உங்களோட பீரோவிலையோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு செல்வ வளமானது பெருகி கொண்டே போகும். அதே போல என்னால் காப்பு கட்டி வேர் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முல்லை கொடிக்கு முதல் நாளே செடி இருக்கக்கூடிய இடத்த நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கு நீரால் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு வந்துருங்க. அடுத்த நாள் காலையில் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் தீபதூபம் எல்லாம் காட்டி வழிபாடு பண்ணிட்டு அந்த செடி கிட்ட நீங்கள் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. வந்துட்டு உங்களோட பூஜைகளை நீங்கள் தொடரலாம். இந்த மாதிரி செய்யலாம். இல்லை என்னால் அதுவும் பண்ண முடியாதுங்க, முல்லை செடி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முல்லை மலரால சிவபெருமானுக்கு நீங்க அர்ச்சனை செய்வது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சந்திர பகவானின் அருளாசியும் கிடைக்கும். முல்லை மலரை அன்றைக்கு தலையில சூடிக்கொள்வதும் மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி, வணக்கம்.